கொடுங்காலூர் அருகே 1 ஏக்கர் 82 சென்ட் புஞ்சை நிலம் விற்பனைக்கு உள்ளதுங்க. ரொம்ப ஊர் ஓட்டின சைட்டுங்க இது. பக்கத்துலேயே வீடுங்க இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். தாம்பரத்துலேருந்து 86 கிலோமீட்டர், செங்கல்பட்டுலேருந்து 55 கிலோமீட்டர், மேல்மருவத்தூர்லேருந்து 24 கிலோமீட்டருங்க, கீழ்கொடுங்காலூர்லேருந்து 4 கிலோமீட்டர், வந்தவாசிலேருந்து 13 கிலோமீட்டருங்க நம்ம சைட்டு. இது ஒரு ஜல்லி ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. இது ஃபுல்லுமே வந்து ஜல்லி ரோடு தாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லேண்டுங்களுக்கு போகிற ரோடு தான். இதுக்கு என்னாண்ட ஒரு குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகுதுங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஜல்லி ரோடு தாங்க. இது லேண்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட லேண்டுங்க. காட்டும் பாருங்கள், இதுதாங்க நம்மளோட லேண்டு. 1 ஏக்கர் 82 சென்ட்டுங்க இது மொத்தம். இது இந்த லாஸ்ட்டு ஒரு பனைமரம் தெரிஞ்சு பாருங்கள். அந்த பனைமரம் வரைக்கும் நம்மளோட லேண்டு தாங்க. இந்த சைடில் பனைமரம் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட்டாக பனைமரம் லைனாக வருது பாருங்கள் பின்னாடி, அது வரைக்குமே நம்மளோட லேண்டு தாங்க. லேண்டு வந்து ஸ்கொயராக இருக்குங்க, செம்மண் பூமிங்க. இது ஒரு ப்ரௌன் சாயில் லேண்டு. லேண்டு நல்லாவே ஸ்கொயராக இருக்குங்க. இது ரொம்ப ஊர் ஓட்டினா மாதிரிங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஊர் ஓட்டினா மாதிரியே சைட் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், வீடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த நொனா மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதாங்க நம்மளுடைய வரப்பு. இதிலேருந்து நமக்கு இடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கண்ணாண்டு வந்து வேறு ஒருத்தவங்க இடம், இதுலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. லேண்டை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அதில் இருந்து அந்த நொனா மரம் காட்டினால இங்கே ஒரு கல் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், வெள்ளையாக ஒரு கல். கிட்ட போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி அளந்து கல் போட்டுட்டாங்க, நம்ம அளக்க தேவையில்ல, அளந்து கல் போட்டுட்டாங்க இடத்துக்கு. இதோ ஒரு கல் இருக்குது பாருங்கள். இந்த கல் நம்ம லாஸ்ட் அந்த நொனா மரம் கட்டணும் இல்லையா, அதுலேருந்து இந்த கல் வரைக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு 200 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் தாராளமாக இருக்குங்க. இது ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க. லாஸ்ட்டாக ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த பனைமரத்தாண்ட ஒரு கல் இருக்குங்க, இதேமாரி கல் அந்த பனைமரத்தாண்டே இருக்குங்க. ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு அருமையான இடங்க. இது கிணறு கிடையாது, ஈபி கிடையாது, ட்ரை லேண்டு தாங்க. நம்ம தேவைப்பட்டால் போர் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஈபி இருக்குது, எடுத்துக்கலாங்க. நம்ம லேண்டுக்கு கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்து தாங்க வரணும். அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே போதுங்க, நம்ம லேண்டு வந்துடும். இந்த ஊருக்குள்ளே சொன்னேன் இல்லையா, இது வந்து அதியனூருங்க. ஊர் பேர் வந்து அதியனூர். நல்ல ஒரு பெரிய வில்லேஜுங்க இது. இந்த ஊருக்குள்ளே வந்து தான் நம்ம சைட்டுக்கு வரணும். கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே தாங்க வரணும். இது ஒரு மெயின் ரோடுங்க. இந்த ஒரு மெயின் ரோட்டில் இருந்து தான் நம்ம உள்ள கொஞ்சம் ஊருக்குள்ளே போகுது நம்ம ரோடு, நம்ம இடத்துக்கு. இந்த ரோடு வந்து நேராக போய்ட்டு கொடுங்காலூர் குறுக்க ஒரு ரோடு ஒன்று வருங்க. கொடுங்காலூர் போகிற ரோடுங்க. அந்த ரோடு தான். அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் நமக்கு வந்து கொடுங்காலூர் ஜங்ஷன் வந்துடுங்க. நம்ம லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தான், மொத்தத்திலே 4 கிலோமீட்டர் தான் கொடுங்காலூருங்க. நான் காட்ட போகிற ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. லேண்டோட ப்ரைஸ் மட்டும் லேண்டோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஒரு ரோடு ஒன்று குறுக்க வருது பாருங்கள். இதுதான் வந்து கொடுங்காலூர் போகிற ரோடுங்க. அது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் கொடுங்காலூர் போகிற ரோடுங்க. இது இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டருங்க, கொடுங்காலூருக்கு 2 கிலோமீட்டருங்க.